உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். கடக ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். திருமண காரியங்கள் வெற்றி பெறும். திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் டக்குன்னு காரியம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மன பயங்கள் அப்பப்போ மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிவபெருமான் அதே போன்று பார்த்துட்டேன்னா பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. இந்த கடக ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? கடக ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வந்துடும். நிறையா விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வயசானவங்க கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. பணவரவுகள் சேரக்கூடியதாக இருந்துருக்கும். சேமிப்பு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ரீதியான கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே மாதிரி எண்ணெய் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெட்ரோலியம் பங்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கேஸ் சம்மந்தமான பங்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நீர் சம்மந்தமான துறைகள் பண்ணுறவங்க, ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பழ வர்க்கம் கடை வச்சுருக்கவங்க, பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக. கடல் துறை நேவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கடல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி பெறும். திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் டக்குன்னு காரியம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மன பயங்கள் அப்பப்போ மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு காரியம் முடியறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் ரொம்ப வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. ஓகே, பல்வேறு விஷயங்கள் அருமையாக நடக்க காத்திருக்குது. கடகராசி இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அதே போன்று பார்த்துட்டேன்னா பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. அருமை சார், அருமை சார். முதல்ல தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த தை பிறந்தால் தமிழ்நாட்டுக்கு வழி பிறக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே வழி பிறந்து தான் இருக்குது. நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஏன் எங்கிட்ட அதை கேட்குறீங்க? அரசியல் கண்டிப்பாக எப்பவுமே நம்ம நாட்டுக்கு உகந்ததாக தானே இருக்குது இல்லையா? தேர்தல் டேட் அறிவிக்கணும். நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். இப்போ யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். புதிய கட்சி பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய சீமான் இருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இருந்துட்டுருக்கு, தேமுதிக இல்லையா? அவங்க துணைவியார் ரொம்ப அழகாக அதை பார்த்துட்டுருக்காங்க. அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் பாஜக இருக்குது. இப்போ ஒரு கூட்டணி அதிமுக, திமுக, இப்படி நிறையா கட்சிகள்லாம் சேர்ந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாமலை அவங்க இருந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இதை ஒவ்வொரு இந்த ஆட்சியை நல்லாட்சியாக கொண்டு வரணும்னு இருப்பாங்க. பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது இப்போது ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்குது. அந்த தேர்தல் டேட்டு கூட்டணியெல்லாம் பொறுத்து அது அமையக்கூடிய வாய்ப்புகளை உண்டு. ஏன்னா தேர்தல் டேட் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும். அது எந்த கட்சி தலைவருக்கு உகந்ததாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு இருக்குது. ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். சாதகம் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நிறையா சாதகங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் அந்த டேட்டு என்னோடய ப்ரெடிக்ஷன் கூட மாறும். டேட்டை வச்சு தான் மாறும். அது அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே சார், சூப்பர். தை மாதம் பிறக்க போகுது இல்லையா? ஸோ அந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது? இந்த தை மாதத்துக்கு உகந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். மேஷராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இல்லையா? தை மாதமே ஒரு சிறப்பான மாதம். உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. உத்தராயணம்னா தட்சிணாயனம், அயனம்ங்கிறது 2 இருக்குது. தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இந்த தையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம். உத்தராயணத்தில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. மாசி மாதம் பூனல்லாம் போடுவாங்க. வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்குன்னு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாற்றுறது, வேலை கிடைக்கிறது, பல விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும். ஜாதகம் எடுக்காத ஜாதகம், பெண்களுக்கெல்லாம் எடுக்காத ஜாதகம் எடுப்பாங்க. திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க. எப்போ தைப்பாசம் எடுத்துடலாமான்னு கேட்பாங்க. தைப்பாசம் கும்பாபிஷேகம் பண்ணிடலாமான்னு கேட்பேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த தை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக, மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம். அப்படி இருக்கக்கூடிய இந்த தை மாதம் கால புருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் தான் கர்ம தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியது. இப்போ நான் யார், ஐ எம் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன தர்மத்தை கடைப்பிடிக்கிறார், ஜோதிடம்ங்கிற முறையை கடைப்பிடிக்கிறார்.
இந்த யூடியூப் இருக்காங்கன்னா இந்த யூடியூபர் வந்து இவங்க இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கேள்வி கேட்குறதுனா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன், இதுக்கு வந்து இந்த 10ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். என்ன தொழில். அப்போ இந்த மாதமே அதுக்கு உண்டான ஒரு அற்புதமானது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், தொழிலில் நிற்கணும், நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த 10வது மாதத்தை பிடிச்சா, தை மாதத்தை பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவாங்க. ஓகே. சனி தான் அதுக்கு அதிபதி. சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்பு மாதம் இந்த மாதம். தை மாதம்னாலே பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது, பல்வேறு வழிபாடுகள் இருக்குது. அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா தை பௌர்ணமி தெரியும், தைப்பொங்கல் தெரியும், தைப்பூசம் தெரியும். ஸோ இது இல்லாமல் இன்னும் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது சார்? யாரும் சொல்லாத விஷயம் சொல்லலாமா? கண்டிப்பாக சார். தை வெள்ளிக்கிழமை வழிபாடு. ஓ. எப்படி ஆடி வெள்ளி இருக்கோ அது மாதிரி தை வெள்ளி. ஓகே. தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு. மகாலட்சுமிக்கு உகந்த அற்புதமான ஒரு மாதம் தை மாதம். எப்படி ஆடி மாதமோ அந்த மாதம். தை மாதம் நீங்கள் வந்து தம்பதி பூஜை, கன்னியா பூஜை, கோ பூஜை, தை மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி ஆராதனை, மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தை மாதம். அவ்வளவு சிறப்பான மாதம் இந்த தை மாதம். ஓகே சார். அப்போ மகாலட்சுமி வழிபாடு 108 காசு இல்லை 27 காசு வச்சு ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தையும் வச்சு ஓம் மகாலட்சுமி நமக இல்லை லக்ஷ்மி அஷ்டகம்னு சொல்லுவாள். நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதாஸ்ய மகாலட்சுமி நமஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோடாசுலங்கார பயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில். ஓகே, அருமை சார், அருமை. அதாவது வந்து தைக்குனே பல சிறப்புகள் இருக்குது, பட் தை வெள்ளியில் வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நம்ம நேயர்களுக்காக ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.